அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அழகிக்கெல்லாம் பேரழகியாக விளங்குகின்ற நம் தாய் அன்னை மரியாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். புனித கன்னிமரியாவினுடைய அமல உற்பவ பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் அமல உற்பவி. மசபியேரி குகையிலே, லூர்து நகரிலே பெர்னதத்துக்கு அன்னை மரியாள் தோன்றிய பொழுது பெர்னதத் அன்னை மரியாளை பார்த்து கேட்கிறார், நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது அன்னை மரியாள் 2 கைகளையும் விரித்து சொன்னாளாம், நானே அமல உற்பவம் என்று. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் அமல உற்பவி. தான் கருவுற்ற பொழுதே அதாவது அன்னம்மாளினுடைய வயிற்றிலே அவள் உதிக்கும் பொழுதே கடவுள் அவரை மாசு மறுவற்றவராக தேர்ந்தெடுத்து ஒரு அமல உற்பவியாக அவரை உற்பவம் செய்கின்றார். அவள் உருவாகின்றாள் அமல உற்பவியாக. ஏனென்றால் ஆண்டவர் அன்னை மரியாளை முன்குறித்து வைத்திருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆதி ஆகமத்திலே தொடக்க நூலிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கின்றார்கள். ஆதாம் சொல்லுகிறான், ஏவாள் தான் என்னிடம் அந்த கனியை கொண்டு வந்து கொடுத்தாள், அந்த ஏவாளால் தான் இந்த உலகத்திலே பாவம் வந்தது என்று பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஏவாளால் வந்த பாவத்தை புதிய ஏவாள் வழியாக கடவுள் நிவர்த்தி செய்து அனைவரையும் மீட்டெடுக்க இறைவன் விரும்புகிறார். அவருடைய மீட்பு திட்டத்திற்கு ஒரு புதிய ஏவாள் தேவைப்படுகிறார். அந்த புதிய ஏவாளாக அன்னை மரியாளை இறைவன் தேர்ந்தெடுத்து கருவிலே அவரை அமல உற்பவியாக பிறக்க செய்கின்றார், வளரச் செய்கின்றார். காரணம், அந்த அமல உற்பவத்திடமிருந்துதான் ஒரு அமலனாகிய இயேசுவும் பிறக்க வேண்டும். இறை மகன், மாசு மறுவற்ற மகன், ஒரு மாசில்லாத ஒரு வயிற்றிலிருந்து பிறக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினார். எனவே ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டார் என்பதனை தான் இன்று நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். கடவுள் முன்குறித்து வைத்தார் அன்னை மரியாளை. தன்னுடைய மகனுடைய இல்லிடமாக அன்னை மரியாள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தூதரை அனுப்பி, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே, அவர் தூதர் வந்து சொல்லுகிறார், அருள் நிறைந்தவளே, அருள் மிக பெற்றவளே வாழ்க என்று. அன்னை மரியாள் இறை அருள் நிறைய பெற்றவளாக இருந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்தார். பெண்களுக்குள் அன்னை மரியாள் பேறு பெற்றவளாக இருந்தாள். எனவே ஆண்டவர் அந்த தன்னுடைய இறை மகனை, தன்னுடைய மகனை அன்னை மரியினுடைய உதரத்திலே உதிக்க செய்கின்றார். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வு முழுவதும் சிறு வயதிலிருந்து அவள் விண்ணகம் செல்லும் வரைக்கும் அந்த தூய்மையை பாதுகாத்தாள் என்பதைத்தான் இன்று நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்வு. சிந்தனையிலே, பார்வையிலே, வார்த்தையிலே, வாழ்விலே, உறவுகளிலே அனைத்திலும் தூய்மை நிறைந்தவளாக அன்னை மரியாள் வாழ்ந்தார். அந்த தூய்மையை இறுதி வரை அவள் பாதுகாத்தாள். கொஞ்சம் சிறிதும் பழுதில்லாமல் பாதுகாத்தார். அது மட்டுமல்லாமல் அதே தூய்மையை தன்னுடைய அன்பு மகன் இயேசுவுக்கும் தந்து ஒரு தூயோனாக அவரை வளர்த்தெடுத்தாள், பொறுப்போடு வளர்த்தெடுத்தாள் அன்னை மரியாள். இதனால் தான் தந்தை கடவுள் அன்னை மரியாளுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக அந்த அமல உற்பவியாக உதித்ததோடு மட்டுமல்லாமல் அமல உற்பவியாக இறுதி வரை வாழ்ந்ததால், அந்த தூய்மையை பாதுகாத்ததால் தந்தை கடவுள் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து சென்றதோடு மட்டுமல்லாமல் விண்ணக மண்ணகிய அரசியாக முடிசூட்டுகின்றார். புனித பொனவெந்தூர் சொல்லுவார், கடவுளால் இன்னும் ஒரு அழகான, இன்னும் அதிசயமான ஒரு விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கண்டிப்பால் அவராக படைக்க முடியும். ஆனால் இன்னொரு மரியாளை, இதே போல இன்னொரு மரியாளை கண்டிப்பாக அவரால் உருவாக்க முடியாது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அன்னை மரியாள் கடவுள் விரும்பிய, கடவுளுக்கு ஏற்ற ஒரு உன்னத சீடத்தியாக, உன்னத பெண்மணியாக அவர் வாழ்ந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமல உற்பவத்தை நினைவு கூறுகின்ற நாம் அனைவரும் அமல உற்பவியை போல, அன்னை மரியாளை போல நாமும் அழகுள்ளவர்களாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்வை, நம்முடைய உடலை நாம் பல தருணங்களிலே பலவிதமான வண்ண ஆடைகளாலும் அலங்காரங்களாலும் பலவிதமான நகைகளாலும் நம்மை அலங்கரிக்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் புண்ணியங்களால் தன்னுடைய வாழ்வை அழகுறச் செய்தாள். அவளை போல நாமும் புண்ணிய வாழ்வு வாழும் பொழுது, தூய்மையான உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, கிறிஸ்தவ நெறிமுறைகளை நாம் பின்பற்றி வாழும் பொழுது நாமும் அழகானவர்களாக, பேரழகர்களாக, அழகிகளாக நாம் அனைவரும் மாறுவோம். ஆண்டவர்
அன்னை மரியாளை எவ்வாறு தயாரித்தாரோ அதே போல நம் ஒவ்வொருவரையும் இத்தகைய ஒரு விண்ணகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவர் தயாரிக்க விரும்புகிறார். நாம் அவரோடு ஒத்துழைத்தால் எவ்வாறு அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி முற்றிலுமாக தாழ்பணிந்தாரோ அதே போல நாமும் இறை திட்டத்திற்கு பணிந்து இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே அவருக்கு கீழ்ப்படிந்து புண்ணிய வாழ்வு வாழ்ந்தால் கண்டிப்பாக நாமும் நிறைவாழ்வை நிலைவாழ்வை பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியிலே அன்னை மரியாளை பார்த்து நாம் அனைவரும் ஜெபிப்போம். அன்னை மரியாளை போல நாமும் ஒரு தூய்மையான ஒரு உண்மையான வாழ்வு வாழவும், அன்னை மரியாளை போல தாழ்ச்சி நிறைந்த ஒரு புண்ணிய வாழ்வு வாழவும், இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நாமும் இறைவனுக்கு ஏற்றதொரு இல்லிடமாக நாமும் இந்த வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவும் அன்னை மரியாள் வழியாக வரம் கேட்டு நாம் தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம்.